அன்பான டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். 30 வயசு ஆச்சு, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம். கம்பெனி முதல்ல என்ன பண்ணுறான், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட கொடுக்க மாட்டான். போய் முதல்ல மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, கம்ப்ளீட் மெடிக்கல் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போய் பார்த்தா, சார் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வரும். உடனே அவங்களே ஒரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த டாக்டர் உங்களுக்கு பார்த்து கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடிய, தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கக்கூடிய மாத்திரைகளை கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கறதையும், இதெல்லாம் நீங்கள் லைஃப் டைம் சாப்பிடணுங்க அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்கணும். இது நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவில், யூரோப்பில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரோட்டோகால். அதுவும் அங்கெல்லாம் இன்சூரன்ஸ் பேஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜி இருக்கிறதுனால, மெடிக்கல் சர்வீசஸே கம்ப்ளீட்டாக அவங்களோட இன்சூரன்ஸ் பேஸ்டு இருக்கிறதுனால, அவங்க கொடுக்குற கொலஸ்ட்ரால் மாத்திரையை நீங்கள் சாப்பிட்லன்னா பின்னாடி ஏதாவது தொந்தரவு வந்ததுன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அங்கே உண்மையான விஷயம். அப்போ அதனாலேயே என்ன பண்ணுறாங்க, உடலை காக்கக்கூடிய மருத்துவம், உடலை காக்கக்கூடிய மருந்துகள் அப்படிங்கிறது போய் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோனாலே நீங்கள் இதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு கட்டாயத்தின் பேர் மருந்துகளை சாப்பிடக்கூடிய ஒரு நிலை அதிகமாக இருக்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம ஊர்லேயும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கோயம்பேடில் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பர் வந்தார். அவர் ஒரு 3 வருஷம் அவரோட ரிப்போர்ட்டை கொண்டு வந்தார். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரைக்ளிசரைடு 800, 1000, 1100, 1700 வரையில இருக்கு. அவர் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்கிட்ட சொன்னார், சார் இதுவரையிலும் 8 கார்டியாலஜிஸ்டை பார்த்துட்டேன், அவங்க கொடுக்குற கொலஸ்ட்ரால் மாத்திரை 1, 2 இல்லை சார், 4 சாப்பிட்றேன் சார், ஆனால் என்னோட ட்ரைக்ளிசரைடு மட்டும் குறையவே இல்லை. அவங்க சொல்கிற டயட்டு, அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணுறேன் சார். என்னோட தொழில் நைட்டு 1 மணிக்கு நான் மார்க்கெட் போவேன் சார், காலையில் 9 மணி வரலாம் பிஸ்னஸ் சார், 10 மணிக்கு வீட்டில் படுத்தேன்னா திருப்பி 3 மணி வரலாம் தூங்குவேன் சார், திருப்பி சாயந்தரம் கொஞ்சம் நேரம் கடைக்கு போயிட்டு வருவேன், திருப்பி 8 மணிக்கெலாம் தூங்கிடுவேன், திருப்பி நைட்டு 1 மணிக்கு எழுந்துச்சு தொழில் பார்க்கணும். இதுதான் சார் பண்ணுறேன், இப்போ பண்ணல சார், 25 வருஷமாக பண்ணுறேன் சார். அப்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி, அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, டாக்டர் கொடுக்குற மாத்திரையெல்லாம் நான் சாப்பிட்றேன், ஏன் என் கொலஸ்ட்ரால் குறையல? டாக்டர் திரும்ப திரும்ப பயமுறுத்துறாரு, நீ ட்ரிங்க்ஸ் பண்றேன்னு சொல்றாரு, நீ கொழுப்பு சாப்பிட்றேங்கிறாரு, நான் சுத்த சைவம் சார், நான்வெஜ் கூட சாப்பிட்றது இல்லை. இவங்க பயமுறுத்துனாங்கன்னு முதல்லையாவது 5-6 டீ குடிப்பேன், இப்போ அதையும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ஒரு அனுபவம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு கொழுப்பு சத்தை அதிகமாகும் போது உங்களுக்கு ரத்த குழாய் அடைப்பு வரும், உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கூட இன்னைக்கு நமக்கு ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ அல்லது இந்த கொழுப்பு அதிகமாகிறதுனால ரத்த குழாயில வரக்கூடிய சுருக்கமோ அடைப்போ இல்லாம இருக்க கிடையவே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே நமக்கு இருக்கு இல்லையா? அப்ப எப்படி இதை நம்ம சரி பண்ண முடியும்? கொழுப்பு சத்தை மட்டும் இல்லை, இன்னைக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், உடம்புக்கு தேவையில்லாம இருக்கக்கூடிய ரத்தத்தில் கலந்து இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை மருந்தே இல்லாம கட்டுக்குள்ள வைக்க, ஆரோக்கியமாக வைக்க 10 வழிகளை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ்ங்க. ஏன்னா இன்னைக்கு என்னோட அனுபவத்துல ஆயுள் முழுவதும் மருந்துகளை சாப்பிட சொல்வது அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு தவறான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனா ஆயுள் முழுவதும் இந்தந்த வாழ்வியல் முறைகளை நீங்க பின்பற்றுங்க, நீங்க நல்லா இருக்கலாம்னு யாராவது மருத்துவர் சொன்னார்னா அவரு தாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கடவுள் இல்லைங்களா? ஏன்னா மருந்துகளை சாப்பிட்டும் நோய்கள் குணமாகாது, தடுக்க முடியாதுன்னு ஒரு நிலை இருக்கும்போது, மருந்துகள் இல்லாமலேயே நாம் நன்றாக இருக்க என்ன முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற முயற்சியை நம்ம எல்லாரும் செய்யணும். இன்னைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி, மருந்துகள் தற்காலிகமாக எடுத்துக்கலாம், நிரந்தரமா இல்லாம இருக்கணும். குறிப்பா கொலஸ்ட்ரால் மருந்துகள். ஏன் இந்த கொலஸ்ட்ரால் மருந்துகள் மேல எனக்கு ஒரு சின்ன வெறுப்புங்கிறது நான் சொல்றேனே, நிறைய ஆராய்ச்சிகளை பார்க்கிறோம். மனிதனுக்கு ஏன் வேகமா வயதாகுது, ஏன் இன்னைக்கு நிறைய மூளை சார்ந்த, நரம்பு மண்டலம் சார்ந்த நோய்கள் ஏற்படுது, ஏன் பார்க்கின்சன் நோய் ஏற்படுது, ஏன் அல்சைமர் நோய் ஏற்படுதுன்னு நிறைய வகையான சிரமங்கள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நிறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் 30 to 40 வயதுக்குள் கொலஸ்ட்ரால் மருந்துகளை ஆரம்பிக்கிறாங்களோ, இந்த கொலஸ்ட்ரால் மருந்துகளே என்ன பண்ணுதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய வயதாகின்ற வேகத்தை அதிகப்படுத்தி உடம்புல நிறைய வகையான நோய்களையும், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பக்க விளைவுகளையும் கொண்டு வருது. அதனால நீண்ட கால பிரயோகமாகவோ அல்லது தேவைக்கு இருந்தால் மட்டும்தான்
இந்த கொலஸ்ட்ரால் மருந்துகளை பயன்படுத்துங்க, தேவையில்லாமல் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த கார்டியாலஜி கான்ஃபரன்சஸ் வரும்போது நிறைய மாடர்ன் மெடிசன் சார்ந்த கார்டியாலஜிஸ்டும் மாடர்ன் மெடிசன் சார்ந்த ரிசர்ச் டாக்டர்ஸும் இந்த அறிக்கைகளை பெரிய அளவில் வெளியிட்டு வருவதை பார்க்கிறோம். கடந்த 2 வருடங்களாக கோவிடுக்கு அப்புறம் இந்த டேட்டாஸ்லாம் நிறைய வெளியில வரதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம மனதில் ஏற்படக்கூடிய கேள்வி, நம்முடைய தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா இவங்களுக்கெல்லாம் இல்லாத கொலஸ்ட்ரால் நமக்கு ஏன் வந்துச்சு? அவங்கெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க, 80-90 வயசு வரணும். இன்னைக்கு 30 வயசுல நமக்கு கொலஸ்ட்ரால் வருது. நம்ம அப்பாவுக்கு 50 வயசு வரலும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை, 70 வயசு வரலும் இல்லை. நம்ம தாத்தாக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனையே இல்லை. அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் வருதுங்கிற ஒரு கேள்வி. அவங்க என்ன வாழ்வியல் முறையை பின்பற்றினாங்க, அந்த வாழ்வியல் முறையை நம்ம என்ன பின்பற்றணுங்கிறத பற்றியும் மருந்தே இல்லாமல் இந்த உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் நோயை குணமாக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தற்ற வாழ்க்கையை நமக்கு பரிசாக அளிக்கக்கூடிய 10 விஷயங்களை பார்ப்போம். முதல் விஷயம், உங்க உடம்புல கொலஸ்ட்ரால் சேரக்கூடாது அப்படின்னா, கொழுப்புகள் தேவையற்ற அதிகமாக கூடாது அப்படின்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது எது தெரியுமா? வெரி சிம்பிள், உங்களுடைய லிவரை பாதுகாக்கணும். யாருக்கெல்லாம் ஈரல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதோ அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் நோயே வராதுங்க. யாருடைய ஈரல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறதோ, ஆரோக்கியமற்று இருக்கிறதோ, ஃபேட்டி லிவர் போன்று இருக்கிறதோ, உங்க எல்லாருக்கும் நீங்க சைவமா இருந்தாலும் கொழுப்பு சாப்பிடலனாலையும் ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, லிவரை யாரெல்லாம் நம்ம ப்ரொடெக்டடா வச்சுக்கிறோமோ அவங்களுக்கு நிச்சயமா கொலஸ்ட்ரால் நோயும் ரத்தத்தில் கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சாரங்களோ மாறாது. அப்ப லிவரை ப்ரொடெக்டடா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள், டீடாக்ஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு முறையாவது டீடாக்ஸ் பண்ணணும். இல்லை நான் சொன்ன மாச டீடாக்ஸ் ஒன்று இருக்கே, 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, 300 ml வாட்டர், நல்லா எல்லாத்தையும் நறுக்கி போட்டு கொதிக்க வைங்க, 100 மில்லியா குறைங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலை கஷாயத்துல நல்லா உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணன்னு கேட்டு வாங்கி 2 டேபிள் ஸ்பூன் 10 மில்லி அதில் போடுங்க, அதை குடிங்க. அடுத்து குடிச்ச ஒரு 2-3 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயா மோஷன் போகும், உள்ள இருக்க கழிவெல்லாம் போகும். இன்னைக்கு நீங்க உங்களோட லிபிட் ப்ரொஃபைல் எடுங்க, உங்களோட டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு, HDL, LDL ரேஷியோ, VLDL எல்லாத்தையும் இன்னைக்கு எடுத்துருங்க. நாளைக்கு இந்த மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலையை போட்டு ஒரு கஷாயம் போட்டு விளக்கெண்ணெய் போட்டு சாப்பிட்டு பேதிக்கு மருந்துடுங்க. நாளைய மறுநாள் போய் உங்க லிபிட் ப்ரொஃபைல் எடுங்களேன், எல்லா எண்களுமே மாறி போயிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு நாள்ல கொலஸ்ட்ராலை குறைக்க முடியுமா? ஒரு நாள்ல கொலஸ்ட்ராலை நார்மல் பண்ண முடியுமா? 100% பண்ண முடியுங்க. நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். எனக்கே நான் மாசத்துக்கு ஒரு முறை இந்த பேதிக்கு எடுத்து என்னோட உடம்பை நான் பார்த்துக்கிறேன். எதுக்காக இதை திரும்ப திரும்ப நான் சொல்றேன் தெரியுமா? ஏன்னா நமக்கு நிறைய நேரங்கள்ல சுலபமான வழிகளை கொண்டு உடல் கழிவை நீக்கி ஈரலை மேம்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆனா அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு நம்ம யாரும் தயாரா இல்லை. நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்படி கொலஸ்ட்ரால் இல்லாம இருந்தாங்க? ரீசன் என்னன்னா, மாசத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து சாப்பிடுவாங்க. ஒன்னும் இல்லைன்னா 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது நாட்டு மருந்து கடையில போய் ஒரு மாத்திரையை முழுங்கி பேதி எடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை, அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். ஸோ ஈரலை பாதுகாக்க மாதம் ஒரு முறை பேதிக்கு எடுக்கக்கூடிய சுகபேதின்னு சொல்லக்கூடிய நிறைய முறை பேதியாகாம 2-3 டைம்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் போறக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயத்த நம்மளால செய்ய முடியும்னா நமக்கு பெரும்பாலும் நோய்கள் கிடையாதுங்க. இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ யாரெல்லாம் இன்றைக்கு கொலஸ்ட்ரால் நோயோட போராடிட்டு இருக்கீங்க, கொலஸ்ட்ராலுக்காக வருஷ கணக்கில் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ, நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய முதல் முயற்சி என்ன? உங்க லிவரை ப்ரொடெக்ட் பண்றது. லிவரை ப்ரொடெக்ட் பண்ண நீங்க என்ன பண்ணணும்? சிம்பிளா டீடாக்ஸ் பண்ணணும். சிம்பிள் டீடாக்ஸுங்கிறது மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலை 10 இலை, 300 மில்லி தண்ணி, இலைகளை நறுக்கி போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியா குறைத்து வடிகட்டி அதுல ஒரு 10 மில்லி உள்ளுக்கு சாப்பிடுற விளக்கெண்ணெய்னு கடையில கேட்டு வாங்குங்க. சாதாரண விளக்கெண்ணெயில என்ன ஆகும்? கெமிக்கல் கலந்து வர விளக்கெண்ணெயை நம்ம பார்க்கிறோம். உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணெய்ன்னு கேட்டு அதை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை காலையில ஒரு 5 மணிக்கு சாப்பிட்டு அன்றைக்கு ஒரு நாளைக்கு காரம் இல்லாத உணவுகளை சாப்பிடுங்க. பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். 2வது, இன்றைக்கு கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணணும்னா நல்லா தூங்கணுங்க.
என்ன சார் நீங்க எந்த நோயை கண்ட்ரோல் பண்ணாலும் தூங்கணும்னு சொல்றீங்களேன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தூக்கம்ங்கிறது ஓய்வு இல்லைங்க, தூக்கம்ங்கிறது தவம். இன்னைக்கு அந்த தவத்தை நம்ம யாருமே இருக்கிறது இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், நான் சாமி கும்பிடுறேன், கோவில் போறேன், மந்திரம் சொல்றேன், ஹோமம் பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா ஏன் சாமி எனக்கு வரம் கொடுக்கல? ஏன்னா தூங்குறது கிடையாது. தூங்கினாலே வரம் கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்குங்க. என்னோட அனுபவத்துல நான் நிறைய பார்த்திருக்கேன். ஆழ்ந்த உறக்கத்திற்கு பிறகு வருகின்ற ஒரு மனநிலை இருக்கு இல்லைங்களா, ஒரு சாந்தமான மனநிலை, உலகமே உங்களை எதிர்த்து வந்தா கூட நீங்க ஜெயிச்சிட முடியும். அப்ப உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய திறனை நமக்கு ஆழ்ந்த தூக்கம் கொடுக்கும் போது நம்ம உடம்புல இருக்க சாதாரண கொழுப்பை குறைக்கிற ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்காத. தூங்கும் போது என்ன ஆகும்? தூங்கும் போது நம்முடைய எண்ண ஓட்டங்கள் மிகப்பெரிய அளவுல பிரபஞ்சத்தோடு இணைந்து போறதை நம்ம பார்க்க முடியும். பிரபஞ்சத்தோடு நம்முடைய எண்ண ஓட்டங்கள் இணைய ஆரம்பிக்கும் போது நம்ம உடல் உருவாக்கக்கூடிய பிராணசக்தி, அதாவது உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, மூச்சிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, இது மூன்றும் சேர்ந்து உருவாகக்கூடிய பிராண சக்தி நம்முடைய மூளையிலிருந்து, அதாவது நம்முடைய சஹஸ்ரஹார சக்கரத்திலிருந்து நம்முடைய மூலாதார சக்கரம் வரை விரிந்து பரவி போகும்போது நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பு என்ன, உடம்புல இருக்கக்கூடிய தேய்மானங்களை மாறி போறதை பார்க்க முடியும். இப்ப ரீசெண்டா அமெரிக்கன் நியூராலஜிஸ்ட் அசோசியேஷன்ல இருந்து ஒரு ரிசர்ச் டேட்டா ஒண்ணு வெளியில கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை தூங்க வச்சு அவங்க தூங்கும் போது எம்ஆர்ஐ செய்து அவங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து நினைவிழந்து அவங்க தூங்கும் போது எம்ஆர்ஐ பண்ணும்போது நம்ம முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய செரிப்ரோஸ்பைனல் லிக்விடு மூளைக்குள்ள போய் மூளையில இருக்கக்கூடிய நிறைய அன்று செயல்பாட்டினால் இருக்கக்கூடிய இறந்த திசுக்களை எல்லாம் வெளியில கொண்டு வந்து மூளையே நம்ம எப்படி நம்ம இருக்கக்கூடிய அறையை நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வாஷ் பண்ணி பிரெயினை புத்துணர்வு செய்துங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தாங்க. இதற்கு பேர் தாங்க தூக்கம்னு சொல்றது. தூக்கம்னா ஏதோ நம்ம ஓய்வு எடுக்கிறோம், நம்ம தூக்கத்தை ரொம்ப கேவலமா நினைக்கிறோம். மிகப்பெரிய தவறுங்க. தூக்கம்ங்கிறதே தவம்னு நான் சொல்லுவேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தூக்கம் ஒரு தவம் தான். இந்த தூக்கத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாளைக்கு குறைந்தது நீங்க 4 மணி நேரம் கூட தூங்குங்க. ஆனா அந்த தூக்கத்தை ஆழ்ந்த தூக்கமாக வைத்துக் கொள்ள முடியுமான்னு பாருங்க. நான் மொபைல் பாக்குறேன், நான் அப்படியே காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டோம்னா 2 மணில இருந்து எழுந்து பார்ப்போம், டைம் 4 ஆயிடுச்சான்னு. எல்லாம் மாத்துங்க. ஒரு நாளைக்கு 4 hours நீங்க டீப் ஸ்லீப்குள்ள ஸ்லிப் ஆகுங்க. 30 days கழிச்சு உங்களோட லிபிட் ப்ரொஃபைல் பாருங்க, மாறி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கெல்லாம் டாக்டர் கொடுக்குற மருந்து விலை உயர்ந்த மருந்து தான் நம்மலாம் நம்புறமே தவிர நம்ம தூங்க வேண்டிய தூக்கத்தை நம்ம யாரும் நம்புவது கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நோயோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு சமூகமாக இன்றைக்கு ஒரு விழிப்புணர்ச்சி நமக்கு வேணும்னா நிச்சயமா லிவரை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றோமோ அதே போல உங்க தூக்கத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. நீங்க 4 மணி நேரம் தூங்குறீங்களா 5 மணி நேரம் தூங்குறீங்களாங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்க தூக்கம் ஆழ்ந்த தூக்கமாக இருப்பதற்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க முயற்சி பண்ணணும். 3வது, மருந்தே இல்லாம கொழுப்பை குறைக்கிறதுக்கு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை மாத்துறதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி வெரி சிம்பிள் முயற்சி, வெந்நீர் குடிக்கணும். எல்லாரும் சிரிப்பாங்க, என்ன சார் இது வெந்நீர் குடிச்சா கொலஸ்ட்ரால் குறையுமா? முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? இன்னிலிருந்து முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு லிபிட் ப்ரொஃபைல் நீங்க எடுங்க சார். 30 நாள் காலையில இருந்து ராத்திரி வரையில நீங்க குடிக்கக்கூடிய நீர் வெந்நீராக குடிக்க முடியுமான்னு பாருங்க. நீங்க 2 லிட்டர் குடிங்க, 3 லிட்டர் குடிங்க, 5 லிட்டர் குடிங்க. காஃபி குடிக்கிற மாதிரி சூடா குடிங்க. 30 days கழிச்சு உங்களோட கொலஸ்ட்ராலை செக் பண்ணுங்க. உங்களோட கொலஸ்ட்ரால் கம்ப்ளீட்டா வித்தின் நார்மலுக்கு வந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இதை ஏன் நான் இவ்வளவு சுலபமா சொல்றேன்னா, என்னுடைய அனுபவத்துல என்னோட பெரியப்பா ஒருத்தர் இருந்தார். எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து, இப்பவும் இருக்காரு அவரு, எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து அவருக்கு கொடுக்குற தண்ணி இருக்கு இல்லையா, நாங்க குழந்தையா இருக்கும்போது அந்த தண்ணி கிளாஸை எங்களால பிடிச்சி கொண்டு வர முடியாது, அவ்வளவு சூடா இருக்கணும். கொஞ்சம் சூடு குறைஞ்சா கூட எங்க பெரியம்மாக்கு அன்னைக்கு தலைவலி தான், ஒரே சண்டை போட ஆரம்பிச்சிருவார். இன்று வரையிலும் அவருக்கு இப்ப கிட்டத்தட்ட 90 வயது ஆகுது. எங்க குடும்பத்திலேயே இன்னைக்கு வரையிலும் ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது, சுகர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது. பெஸ்ட் ஹார்ட்டோட இருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா என்னுடைய பெரியப்பா தான். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அசைவம் சாப்பிடுறது, சைவம் சாப்பிட்றது, மற்ற எல்லா உணவுகளும் சாப்பிட்றாரு. ஆனா ஒரே ஒரு ஹேபிட்டை கன்சிஸ்டண்டா லாஸ்ட் 50 வருஷமா அவர் என்ன பின்பற்றிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய வெந்நீர் குடிக்கிறது தான்.
இன்னைக்கு கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடியவங்க நீங்க உங்களோட டெஸ்ட் எடுங்க. எண்ணெயில இருந்து வெந்நீர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. நீங்க காலையில இருந்து ராத்திரி வரலாம் குடிக்கக்கூடிய வெந்நீர் சூடாதான் குடிக்கணும். சார் நான் கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சேன்லாம் சொல்லக்கூடாது. குடிக்கும் போது அது சூடா இருக்கணும். உங்களால பொறுக்கிற சூடுல குடிங்க. கொதிக்க கொதிக்க வாயில போட்டு வாயெல்லாம் வேக வச்சிடாதீங்க. உங்களால என்ன சூடுல வெந்நீர் குடிக்க முடியுமோ அந்த சூடுல வெந்நீரை காலையில இருந்து இரவு வரையிலும் குடிங்க. 30 days ஃபாலோ பண்ணுங்க. 31st day மீண்டும் லிபிட் ப்ரொஃபைல் எடுத்து அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோவோட கமெண்ட்ல போடணும். சரிங்களா? அப்ப நம்ம எல்லாருக்கும் அதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு உத்வேகம் வரதை பார்க்கலாம். ஸோ எப்படி இன்றைக்கு தூக்கம் ஒரு மிகப்பெரிய மருந்தோ அதே போல வெந்நீர் குடிப்பதும் ஒரு மிகப்பெரிய மருந்து. அது கொஞ்சம் நம்ம சரியா பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 4வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு எல்லாருமே தவற விட்ட ஒரு விஷயம், உணவை மென்று சாப்பிடுவது. சார் என்ன சார் நீங்க ஒவ்வொரு வீடியோலும் சுகருக்கும் இதை தான் சொல்றீங்க, கொலஸ்ட்ராலுக்கும் இதை தான் சொல்றீங்க. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் நோயின்னு சொல்லக்கூடிய நோய்கள் வரதுக்கு காரணமே நம்ம சாப்பிட்ற முறையே தப்பா இருக்குங்க. நீங்க புற்றுநோயை எடுத்துங்க, சர்க்கரை நோயை எடுத்துங்க, இதய நோயை எடுத்துங்க, பக்கவாதத்தை எடுத்துங்க, எந்த நோயா இருந்தாலும் லைஃப் ஸ்டைல். என்ன லைஃப் ஸ்டைல்? ஒழுங்காவே சாப்பிட்றது இல்லப்பா. நம்ம யாரும் சாப்பாடை போட்டு வாயில போட்டு மென்று உணவை ருசித்து எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? நேற்று ஒரு குழந்தை கிட்ட, ஒரு 12 வயசு பையன், அவங்க கிட்ட கேட்குறேன், நீ என்னன்னா சாப்பிடுவ, என்னென்ன டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு எழுதி காட்டுறா அப்படின்னா அவன் 3 டேஸ்ட் தான் சொல்றான். புளிப்பு, உப்பு, இனிப்பு, அவ்வளவுதான். டேய் மற்ற 3 சுவை என்னடானா துவர்ப்புனா என்ன அங்கிள் அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். இந்த மாதிரி தான் குழந்தைகளை இன்னைக்கு வளர்க்குறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கசப்பும் துவர்ப்பும் கொடுக்கின்ற மருத்துவ சக்தியை இனிப்பும் உப்பும் புளிப்பும் நமக்கு கொடுக்காது. நீங்க ஒரு காய்ச்சலோட நீங்க இன்றைக்கு ஒரு அலோபதி டாக்டரை போய் பார்த்தா கூட அவர் என்ன சொல்லுவாருமா, சாப்பாடுல புளிப்பு சேர்க்காதீங்கம்மா, சாப்பாடுல காரம் சேர்க்காதீங்கம்மான்னு சொல்றாரு. அப்ப அறுசுவை உணவுங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயமாக இருக்கும்போது அந்த அறுசுவை உணவை கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ மனைவியோ வீட்டில் இருக்கவங்களோ யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்கும்போது அதை மென்று கூட சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு அக்கறை இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய தவறு. எல்லாம் இருந்தும் இன்னைக்கு ஏன் நோய் வருதுன்னா நம்மெல்லாம் அந்த அன்னலட்சுமியை மதிக்கிறது கூட கிடையாது. மகா பாவம் அது. அதனால இன்னில இருந்து யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ராலுக்கு நான் மாத்திரை சாப்பிடக்கூடாதுங்க, என்னோட ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கணும், என்னோட சுகர் நல்லா இருக்கணும், எனக்கு வெயிட் போடக்கூடாது, எனக்கு இப்ப 40 வயசாச்சு, இந்த 40 வயசாவே இன்னும் 45 வருஷம் நான் இருக்கணுங்க, என்ன பண்ணலாம்? ₹1 கூட செலவு பண்ணாம, ஒரு நயா பைசா கூட செலவு பண்ணாம உங்க ஆரோக்கியத்தை நீங்க பாத்துக்கணும்னா சாப்பாடை மென்னு சாப்பிடுங்க. வேற ஒன்றும் பண்ண வேணாம். டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. காலை உணவு 15 நிமிஷம் டைம் எடுங்க. ஒரு பீஸ் இட்லி வாயில போடுறீங்கன்னா 7 முறை அதை மெல்லுங்க, சாப்பிடுங்க. மதிய உணவு 25 minutes 30 minutes டைம் எடுங்க. சாப்பிடும்போது யார்கிட்டையும் பேசாதீங்க, உட்காந்து வாயில போட்டு நல்லா மெல்லுங்க. ஒரு வாய் உணவுக்கு 7 முறை மெல்லுங்க. அப்ப எச்சில் ஊறி 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 அப்படியே கூழாயிரும், அது அப்படியே முழுங்குங்க. பியூட்டிஃபுல்லா ஹெல்ப் பண்றதை பார்க்க முடியும். இந்த உணவை மென்னு சாப்பிட்றத ஏன் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, நானே அதை 20 வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன். எனக்கு சுகர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை நான் என்னோட ஃபுல் பாடி ஸ்கேன் எடுப்பேன். எல்லாமே பர்ஃபெக்ட்லி நார்மல். நான் லாஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணும்போது நம்மளோட ரேடியோலஜிஸ்ட் டாக்டர் நர்மதான் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, சார் எல்லாருக்கும் வயசாகும், உங்களுக்கு என்ன சார் வயசு குறையுது அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட. அந்த அளவுக்கு போனோட ஹெல்த், ஆர்கன்ஸோட ஹெல்த் எல்லாம் பார்த்தா அப்படியே இருக்கு சார், டிட்டோ சார். லாஸ்ட் இயர் உங்க லிவரை பார்க்குறேன், இப்போ பார்க்குறேன். எப்படி சார் அந்த சைஸு கன்சிஸ்டன்சிலாம் நீங்க மெயின்டைன் பண்றீங்க? நீங்க என்ன சார் மருந்து சாப்பிட்றீங்க, எனக்கும் கொடுங்க சார் அப்படின்னா. மருந்தே கிடையாது, சாப்பாடை ஒழுங்கா உட்காந்து மென்னு சாப்பிட்றது தான் நான் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இன்னில இருந்து யாரெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்கோ, வீட்டில் அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க அவங்கள உட்கார வச்சு பக்கத்துல நம்ம உட்காந்துக்கிட்டு 7 முறை அவங்க மென்னு சாப்பிட்றாங்களான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 வாரம் 10 நாள் இது பெரிய வேதனையா இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, மை காட், இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம வார்த்தையில விவரிக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் இருக்க வீட்டில் நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ, அந்த பையனுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ கொடுங்க. நான்வெஜ், வெஜிடேரியன், சமைச்சது, பொரிச்சது, வறுத்தது, என்ன வேணா கொடுங்க. ஆனா ஒரே கண்டிஷன், சாப்பிடும்போது மொபைல் பார்க்கக்கூடாது, சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது, சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பாட்டை ஒரு வாய் உணவை மென்னு நல்லா சாப்பிடணும். இந்த ஒரு சேஞ்சை நீங்க பண்ணுங்க. உங்களோட கொலஸ்ட்ரால் நார்மல் ஆகிறது மட்டும் இல்லைங்க, உங்க குழந்தைங்களுக்கும் நோய் இல்லாம இருக்கிறத பார்க்கலாம். 5th வெரி இம்பார்ட்டன்ட் பட் வெரி லீஸ்ட் ஃபாலோடு, என்ன அது?
இன்னைக்கு நம்ம யாருமே எண்ணெய் தேய்த்து குளிப்பது கிடையாது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத ஏன் நான் திரும்ப திரும்ப ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதாலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல ஆரோக்கியமானதாக இருந்திருக்கிறது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னா, முன்னாள் நடிகர், நம்ம கூட இப்ப இன்றைக்கு இல்லைனாலும் கூட பெரிய மனதுல ஒரு ஆர்வத்தை, மகிழ்ச்சியை கொடுக்க, அவரை நினைச்சாலே மகிழ்ச்சி வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவங்க இருக்கிற வரையிலும் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கலர், அவரோட துடிப்பு, அவரோட இளமை, அவருடைய சிந்தனை, அவரோட ஆரோக்கியம், இன்றைக்கு அவருக்கு நிகரான மறுபிறப்புன்னு யாராவது இருக்க முடியுமானா கிடையவே கிடையாது. ஆனா அவருடைய தினசரி உடல் பார்த்து கொள்ளக்கூடிய வழக்கங்களில் ஒன்று என்னன்னா, அவர் முதல்வராக இருந்த போது கூட தினசரி எண்ணெய் தேய்த்து குளிப்பதை விடவில்லை அப்படிங்கிறது அவர் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது உங்களோட என்ன உடம்பாகும், உடம்போட ரத்த ஓட்டம் அதிகமாகும், இரத்த குழாயில இருக்கக்கூடிய கொழுப்பு படிமானங்கள் கரைந்து போக ஆரம்பிக்கும், உடம்போடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வளர்சிதை மாற்றம் மாற ஆரம்பிக்கும், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில போகும், உங்களோட லிம்பாட்டிக் சிஸ்டம், உங்களோட நிணநீர் மண்டலங்கள் இறந்த அணுக்களை 2 நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் போகக்கூடிய இடங்கள்ல இருந்து அப்படியே சக் பண்ணி எடுத்து அதை உடம்பை விட்டு ஜீரணம் பண்ணி வெளியில அனுப்ப ஆரம்பிக்கும். சிறுநீர் நல்லா போகும், மோஷன் நல்லா போகும், உடல் சூடு நல்லா குறையும். இந்த மாதிரி ஒரு 100 பயன்களை சொல்லலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடம்புக்கு என்ன ஆகும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு நம்ம யாருமே அதை செய்யறது இல்லைங்க. அது என்னமோ ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வீட்டுல குழந்தை பிறந்த ஒரு கலாச்சாரம் இருக்கிற வரையிலும், வீட்டுல நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, ஒரு பாட்டி நம்ம வீட்டுல இருந்தா சரி, பாட்டி இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுக்குனே ஒரு ஆயாமா வருவாங்க. வாரத்து 2 நாளைக்கு ஒரு முறை வருவாங்க. நல்லா பிள்ளைக்கு நல்லா உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி அப்படி இப்படின்னு திருப்பி போட்டு எண்ணெயை தேய்ச்சி நல்லா குளிக்க வைப்பாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு பாலை குடிச்சுதுன்னா தூங்குச்சுன்னா அப்பா அப்படி தூங்க, உங்களுக்கு அன்னைக்கு ஒண்ணுக்கெல்லாம் நல்லா அடிக்கும். மஞ்சள் கலர்ல உடம்புல இருக்க பிள்ளையோட சூடெல்லாம் வெளியில போகும், மோஷன் எல்லாம் நல்லா போகும், குழந்தைக்கு வயிறு வெளியே வராது. இந்த கிரேப் வாட்டர்லாம் எப்பங்க கலாச்சாரம் வந்தது? நீங்க ஆஸ்பத்திரியில புள்ள பிறக்க ஆரம்பிச்சுதாங்க வந்தது. அதுக்கு முன்னாடி யாருக்கு கிரேப் வாட்டர் கொடுத்துருக்காங்க? நீங்க கிரேப் வாட்டர் குடிச்சிருக்கோமா, நான் குடிச்சிருக்கோமா? கிடையவே கிடையாது. அப்ப அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற கலாச்சாரம் என்ன ஆச்சுன்னா, மருத்துவமனையில குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கும் போது அது என்னமோ நவீன மருத்துவர்கள் ஒரு கலாச்சாரமாகவே எண்ணெய் தேய்ச்சி குழந்தைய குளிக்க வைக்காதீங்க, சளி பிடிக்கும், இல்லைன்னா குழந்தைக்கு சளியே பிடிக்கிறது இல்லையா, உடனே டாக்டர் சொன்ன உடனே நம்மளும் என்ன பண்ணிட்டோம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற கலாச்சாரத்தை விட்டுட்டோம். இன்னைக்கு அதனாலதான் 25 வயசு பையனுக்கு மண்டை சொட்டை, 27 வயசு பெண்ணுக்கு கருப்பை குழல்கள் உடல் சூடினால் சுருங்கி போய் குழந்தை பிறக்காத நிலைமை வருது. எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடியவர்களுக்கு வாத நோயோ பித்த நோயோ வரவே வராது. அந்த அளவுக்கு உடல்ல எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது. அதனால ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் உங்களுக்கு கரைஞ்சி உடம்பை விட்டு கழிவா வெளியில போகணும்னா ஆயில் பாத் எடுங்க. நான் 2 எண்ணெய் சொல்லுவேன். ஒன்று விளக்கெண்ணெய். த பெஸ்ட் எதுனா விளக்கெண்ணெய் தான். தலைக்கு எண்ணெய் வைக்காதீங்க, உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஆமணக்கெண்ணெயை போல உடம்பை குளிர்வித்து பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை மாத்தி கழிவு நீக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. ஆமணக்கெண்ணெய் கிடைக்கலன்னா நல்லெண்ணெய். பட் நம்ம வீட்லயே தென்னை மரம் இருக்கு, தோப்பு இருக்கு, தேங்காய் எண்ணெய் கிடைக்குது சார், யூஸ் பண்ணலாமா? செக்கில் ஆடப்பட்ட தேங்காய் எண்ணெயை உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிக்கலாம். அவ்வளவு அழகான மாற்றம் வருவதை நம்ம பார்க்க முடியும். 6வது, இன்னைக்கு இது எல்லாமே நம்ம வெளிப்புறமா செய்யக்கூடியது. இப்போ உட்புறமா செய்யக்கூடிய 3 வழிகள் நான் சொல்லி கொடுக்குறேன். நம்பர் 1, உங்களோட உணவுல தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். டாப் 5 ஃபுட்ஸுங்க. நம்பர் 1, முளைக்கட்டிய தானியங்கள், பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, வேர்க்கடலை, நம்ம பொதுவா சாப்பிடக்கூடிய எல்லா வெந்தயம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து. இது என்ன பண்ணணும்னா உங்க உடம்புக்குள்ள போன உடனே நேரா அந்த ஃபைபர் பிளட்ல போயிட்டு அப்படியே பிளட்ல இருக்கக்கூடிய கொழுப்பை மேக்னெட் மாதிரி அப்படியே ஒன்னா உடம்புக்குள்ள அப்படியே சேர்த்து உங்களோட கிட்னிக்கு போகும்போது அழகா அதை ஃபில்டர் பண்ணி வெளியில அனுப்பிக்கிட்டே இருக்கும். உங்களோட லிம்பாட்டிக் சிஸ்டம் இதுல ஒர்க் பண்ணும்போது உங்க கொலஸ்ட்ரால் கரைஞ்சிடும். ஸோ 5 உணவுகள்ல ஃபர்ஸ்ட் முளைக்கட்டிய தானிய பயிர்கள். 2வது நிறைய வகையான தண்ணீர் இருக்கக்கூடிய காய்கறிகள், புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், முள்ளங்கி மாதிரி கொலஸ்ட்ராலுக்கு பெரிய மருந்தே கிடையாதுங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி முள்ளங்கி சாப்பிட்டா கேஸ் போகுது. நிறைய பேர் முள்ளங்கியை விரும்ப மாட்டாங்க அதோட சுவைக்காக. இன்னைக்கெல்லாம் முள்ளங்கியை ரெகுலர் சாப்பிட்டா அபான வாயு சார்ந்த நோய்களே வராது தெரியுமா? இன்னைக்கு நம்மளோட மூலாதார சக்கரத்தில் ஏற்படுகின்ற எல்லா வகையான நோய்களுக்கும் சிறந்த மருந்தே முள்ளங்கி தான். ஸோ அந்த 5 காய்கறிகள்ல ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுங்க. 3rd இம்பார்ட்டன்ட் திங்,
உணவு முறைகள்ல பெஸ்டா வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறது எது தெரியுமா? ஓட்ஸுங்க. இன்னைக்கு நிறைய நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அவகோடாவை பத்தி பேசியிருந்தேன். உடனே ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு, அவகோடா வந்து இந்திய பழம் கிடையாது தானே, நீங்க ஏன் அதை வந்து நல்லதுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு என்ன அமெரிக்க மோகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டியிருந்தார். அப்ப அவருக்கு நான் பதில் கொடுத்திருந்தேன், இறைவனுடைய படைப்பில், இயற்கையுடைய படைப்பில் எல்லாமே உடம்புக்கு நல்லதுதான். இதுல என்ன நல்ல பழம் கெட்ட பழம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இயற்கை கொடுக்கின்ற ஒவ்வொன்றுமே மனித குலத்திற்கு ஆரோக்கியத்துக்கு தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஓட்ஸ் நல்லதா ஓட்ஸ் கெட்டதான் மிகப்பெரிய விவாதங்கள். என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், ஓட்ஸை விட பெஸ்டா உங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவே கிடையாதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் உங்க வீட்டுல கொலஸ்ட்ராலோட போராடிட்டு இருக்காங்க, மருந்து சாப்பிட்டு கூட கொலஸ்ட்ரால் குறையலன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களோட உணவை ஒரு 10 நாளைக்கு கம்ப்ளீட் ஓட்ஸ் டயட்டா மாத்துங்க. காலையில ஓட்ஸ் இட்லி, மதியானம் ஓட்ஸே சோறு மாதிரி பொங்கிட்டு கொஞ்சம் சாப்பாடு கீரை கறிகாய் போட்டு சாப்பிடுங்க, நான்வெஜ்ஜோட சாப்பிடுங்க. நைட்டுக்கு அதே போல ஓட்ஸ் இட்லி ஓட்ஸ் தோசை. நிறைய நாள் வேணாம், 2 வாரம் 2 வீக்ஸ் பண்ணுங்க. 2 வீக்ஸ் முடிச்சுட்டு உங்க கொலஸ்ட்ராலை போய் செக் பண்ணுங்க, உங்களோட கொலஸ்ட்ரால் குறைஞ்சு போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 4வது, இன்னைக்கு பழங்கள்ல பப்பாளி பழம் அதே போல டிராகன் ஃப்ரூட், இது ரெண்டுமே கொலஸ்ட்ராலுக்கு ஒண்டர்ஃபுல் ரெமெடிஸ். யாரெல்லாம் நம்ம வீட்டில் கொலஸ்ட்ரால் நோய் இதய நோயோட போராடிட்டு இருக்காங்களோ ஒண்ணுமே பண்ண வேணாம், டெய்லி ஒரு 50 கிராம் பப்பாளி பழம் இல்லை ஒரு 50 கிராம் டிராகன் ஃப்ரூட் கொடுங்க, 1 மந்த் கொடுங்க, போய் கொலஸ்ட்ராலை செக் பண்ணுங்க, அவ்வளோ பெரிய சேஞ்ச் இருக்கிறத பார்க்க முடியும். 5th, ஃபுட்டு வகையில பார்த்தோம்னா, ஏன்னா இன்னைக்கு சாப்பாடு வகைகள்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, இன்னைக்கு பழச்சாறுகளை நம்ம முக்கியமான உணவுகளா எடுத்துக்கிறோம். வெறும் வெள்ளரிக்காய் சாறு கொடுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. அந்த காய் இந்த காயெல்லாம் தேவையில்லை. வெள்ளரிக்காய் வந்து ஒரு 50 கிராம் எடுங்க, அதுல வெங்காயம் மட்டும் ஒரு 20 கிராம் போட்டு நல்லா அரைச்சி நல்லா பிழிஞ்சு எடுக்கக்கூடிய அந்த சாறு இருக்குல்ல, அதுல வேணா 10 எலுமிச்சை சாறு சொட்டு ஒரு 10 சொட்டு போட்டு, அது கூட வந்து தேன் ஒரு 10 சொட்டு போட்டு சுவைக்காக கலந்து குடிங்க. இதை வந்து காலையில 11 மணிக்குங்கிற மாதிரி ஒரு மாதம் கரெக்டா வந்து 48 டேஸ் இல்லைன்னா ஒரு 30 டேஸ் சாப்பிடுங்க. பிறகு போய் உங்க கொலஸ்ட்ராலை செக் பண்ணி பாருங்க, அவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கறது 7வது உணவு முறைகள்ல ஒரு 5 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இதை உங்களோட டயட்ல அடாப்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 8வது, இன்றைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மாத்திரைகள் கொழுப்பு சத்தை கட்டுப்படுத்தாது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து வேணா கட்டுப்படுற மாதிரி தெரியுமே தவிர மாத்திரைகள் கட்டுப்படுத்தாது. மூலிகைகளாக இன்றைக்கு நம்ம தினசரி உணவில் இருக்கக்கூடிய மூலிகைகளாக எது இன்றைக்கு கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும்னா, சிம்பிள் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் வந்து கொள்ளு. இன்னைக்கு என்னோட அனுபவத்துல கொல்லை விட சிறந்த ட்ரைகிளிசரைடையும் டோட்டல் கொலஸ்ட்ராலையும் குறிப்பாக எல்டிஎல்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீனையும் குறைக்கக்கூடிய உணவு இருக்காங்கிறதே கேள்விக்குறிதாங்க. என்னமோ நம்ம தமிழர்கள் என்ன பண்ணிட்டோம்னா, நம்முடைய உணவு முறைகளை அப்படியே கடைசி 100 வருஷத்தை நிறைய மறந்துட்டோம். எங்க வீட்டிலலாம் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, சனிக்கிழமை என்று நாங்க எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற அன்னைக்கு எங்களுக்கு கொள்ளு ரசம் இல்லாத உணவு வரவே வராது. அதே போல அந்த கொள்ளு தான் எங்களுக்கு 11 o'clock ஸ்நாக்கு, இல்லைன்னா ஈவினிங் வந்து ஸ்நாக். குதிரைக்கு தான் கொள்ளு கொடுப்பாங்க, மனுஷன் கொள்ள சாப்பிடுவானான்னு ஒரு முட்டாள்தனமான கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஐயோ அப்பா, என் பொண்ணே என்ன கேட்பா, ஐய கொள்ளுலாம் ஹார்ஸ் தானே சாப்பிடுவேன், நான் என்ன ஹார்ஸா அப்படின்னு கேட்பா. நான் சொல்லுவேன், ஹார்ஸே பெட்டரு, நீ இன்னும் மட்டம் பண்ணணும். ஏன்னா மனிதனுக்கு எதை சாப்பிடணுங்கிற அறிவை இறைவன் கொடுத்தும் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தானே. இந்த கொள்ளு இருக்கு பாருங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. வாரத்துக்கு ஒரு முறை கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டாலே உங்க உடம்புல கபம் சார்ந்த நோய்கள் வராது, தொப்பை வராது. உடல் எடை குறைப்புக்கு கொள்ளு நல்லது, உடல் எடை குறைப்புக்கு கொள்ளு சாப்பிட்டா பெண்களுக்கு மாதவிலக்கு அதிகமாகும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா கொள்ளு ஒரு 25 கிராம் உங்க உணவுல தினசரி சேர்க்க முடியுமான்னு பாருங்க. 25 கிராம்ஸ் தான், நிறைய சாப்பிட வேணாம். 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளை நைட்ல ஊற வச்சிருங்க. காலையில அதை அப்படியே எடுத்து லேசா வேக வச்சுட்டு அந்த தண்ணீரை எடுத்து உணவுல சாம்பார் ரசத்துல கலந்து அதை நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். அந்த கொள்ளை மட்டும் ஒரு ஸ்நாக் மாதிரி ஈவினிங் டைம்ல கொஞ்சம் கேரட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். இன்னைக்கு சக்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள், உடல் எடை குறைக்க முயற்சி செய்பவர்கள், புற்றுநோயால் அவதிப்படுபவர்கள், இவங்க எல்லாருக்குமே கொள்ளை விட சிறந்த உணவு எதுவும் கிடையாது. கொள்ளு கொஞ்சம் சாப்பிட முடியுமான்னு பாருங்க, பெரிய மாற்றத்தை அவை உருவாக்குவதை பார்க்க முடியும். கொள்ளை மாதிரி கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய உணவே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா டெய்லி சாப்பிடணும், 30 டேஸ் சாப்பிடணும்.
9th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் கடைசியாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இன்றைக்கு நடைப்பயிற்சிங்க. இன்றைக்கு நடைப்பயிற்சியும் மனப்பயிற்சியும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு நடக்க டைம் இல்லை. நம்ம டெய்லி பக்கத்தில் இருக்க கடைக்கு 2 வீலரில் போவோம். ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்க கடை கூட 2 வீலரில் போகக்கூடிய கலாச்சாரம். இந்த ஜென் ஜி கிட்ஸ் எல்லாம் இருக்க பாருங்க, ரொம்ப சோம்பேறி ஆயிட்டான். நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட், என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு நேர் எதிரிலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க பையன் அந்த சூப்பர் மார்க்கெட் போறதுக்கு வண்டியில போறான். நான் கேட்கிறேன், டேய் கீழே இறங்கி எதிரில் ரோடு கிராஸ் பண்ணினா சூப்பர் மார்க்கெட்ரா, இதுக்கு எதுக்குடா வண்டி எடுத்துட்டு போறேன்னா, அங்கிள் இங்க சும்மா இருங்க அங்கிள், வீட்டில் வண்டி கேட்டா கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் நான் எடுத்துட்டு போறேங்கிறான். அப்ப நான் சொன்னேன், அவங்க வீட்டில் கூப்பிட்டு சொன்னேன், ஏப்பா பையனை கொஞ்சமாவது நடக்க வைங்கப்பா அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய இன்னைக்கு ஒரு விஷயமா நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனா இன்றைக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயமே அவங்களுக்கு நடைபயிற்சியே கிடையாதுங்க. இன்னைக்கு 9வது ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா போதும், அந்த குழந்தைய படிப்பு படிப்பு படிப்புன்னு போட்டு அப்படியே சக்க பிழிப்பிழிடும். 10 குறைக்கு இந்த நீட்டு பரீட்சை வேற கொண்டு வந்து போட்டாங்க. இன்னைக்கு குழந்தைகள்லாம் ரத்த கண்ணீர் வடிக்காத குறை தான். படிப்பை அப்படியே ஸ்லாகிச்சு படிப்பை மகிழ்ச்சியா எடுத்து படிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்துல நம்ம இருந்தோம். நாங்க படிக்கும் போதும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருந்தது, ஆனா இந்த அளவுக்கு போராட்டம் கிடையாது. அப்பெல்லாம் நாங்க ரசிச்சு படிப்போம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷனே பார்த்தீங்கன்னா படிப்பெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடம் முடிச்சு அப்படியே இந்த நீட்டு பரீட்சை இந்த ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சு வரும்போது எனக்கு பார்த்தா ரத்த கண்ணீர் வருது. இதுல வேற ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் என்கிட்ட சொல்றாரு, சார் நாங்க 7th இருந்தே நீட்டோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடும் சார். நான் திட்டினையோ, உங்களுக்குலாம் அறிவே கிடையாதையா, நீங்கெல்லாம் ஒரு சைக்கோவா மாறிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டினேன். ஏன்னா இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு நடக்கிறதுக்கு வழி கிடையாது, மனசு அமைதியா வழி கிடையாது. குழந்தைங்கள்லாம் அப்படியே மன அழுத்தத்துல அப்படியே சைக்கோவா மாறுறாங்க. கோவம், சண்டை, பிரச்சனை. இதுலதான் இந்த பசங்க என்ன பண்றாங்க, காதல் கன்றாவின்னு போய் விழுந்து அவங்களோட வாழ்க்கையை சீரழிஞ்சு போறது நம்ம பார்க்கணும். இன்றைக்கு உடற்பயிற்சி மனப்பயிற்சி இது ரெண்டுமே முக்கியம். நீங்க ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. தோப்பு கண்டம் போட முடியுமா போடுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ண முடியுமா பண்ணுங்க, ஏதோ ஒன்று காலையில 15 மினிட்ஸ். அதே போல ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி. என்னோட அனுபவத்துல நிறைய கொலஸ்ட்ரால் நோயாளிகளுக்கு கொலஸ்ட்ரால் நோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவதற்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, நம்ம மருத்துவமனையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் மெத்தட், நான் அப்ரிஷியேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தடு தியானம் தான். அந்த தியானம் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியை பண்ணும்போது உடம்புல மனசுல என்னென்னலாம் மாற்றம் வந்திருக்குன்னு நிறைய ரிசர்ச் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் என்னுடைய அனுபவத்துல கொலஸ்ட்ரால் வரக்கூடாது, கொலஸ்ட்ரால் குறையணும்னா ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் பண்ணுது. 10வது, இந்த 9 விஷயமும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு 10வது என்ன சார் தலைப்பு மருந்தே இல்லாம கொலஸ்ட்ரால் குறைக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில இதை சொல்றீங்களேன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக செய்ய வேண்டும் நம்ம நினைச்சா கூட இன்றைக்கு காலத்துடைய கட்டாயம். இன்னைக்கெல்லாம் காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வேலைக்கு போய் திருப்பி சாயந்தரம் 7 மணிக்கு வேலை முடிஞ்சு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வந்து அப்பா எப்படா படுப்பேன் அப்படிங்கிற ஒரு உடல் மனவலியோடு இருக்கிறது தான் நம்ம தலைவிதியா போச்சு. இதுல 40 வயசு 45 வயசு ஆகும்போது வரக்கூடிய வாழ்வியல் மாற்றங்களும் உடலியல் மாற்றங்களும் நமக்கு நோயை உருவாக்குறதுனால எப்ப நேரம் கிடைக்குமோ இதெல்லாம் பண்ணுங்க. நேரம் கிடைக்காத போது, நேரம் கிடைக்கவில்லைன்னு இருக்கும்போது, தனியா தான் சார் நான் இருக்கேன், எனக்கு 12 hour ஷிஃப்ட்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம வருத்தப்படும் போது அவங்க ஸ்ரீ ஸ்லிம் மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய இந்த மாத்திரைகளை பயன்படுத்துங்க. காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. 2 மாத காலம் சாப்பிடுங்க. திருப்பி போய் உங்க கொலஸ்ட்ராலை செக் பண்ணி பாருங்க. மிகப்பெரிய அளவுல கொலஸ்ட்ரால் குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். யாரால முடியுமோ நீங்க முறையா அதை ஃபாலோ பண்ணுங்க. யாரால முடியுமோ இந்த 9 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கு முடியலையோ அவங்க மட்டும் இந்த ஸ்ரீ ஸ்லிம் கேப்சூல்ஸ் காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. 2 மாதம் சாப்பிட்டு உங்களோட கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பாருங்க. வழக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொலஸ்ட்ரால் மாத்திரைகளை விட இந்த கொலஸ்ட்ரால் மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களோட கம்யூனிட்டியில ஷேர் பண்ணுங்க, யூடியூப்ல ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. மிகப்பெரிய அளவு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறத பார்க்க முடியும்.
இன்றைக்கு மருந்தால் நம்ம உடம்புல ஏற்படுகின்ற நோய்களை 50% மேல குணப்படுத்த முடியாது. ஆனா வாழ்வியல் முறைகள் நம்ம உடம்புல ஏற்படுகின்ற நோய்களை 80% வரை குணப்படுத்த முடியும். மருந்துகளை நம்பி நம்முடைய ஆரோக்கியத்தை வைத்துக் கொள்வதை விட மருந்துகளோடு அல்லது மருந்துகள் அற்று நம்முடைய வாழ்வியல் முறை மூலமாக நம்ம ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது சிறந்த வழியாக இருக்கும். இதற்கான முயற்சியை எடுக்க நாம் தயாராங்கிறது தான் நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வி. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸ், அதே போல இந்த வீடியோ சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கூட இந்த கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட கேளுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களோடு அதற்கான மற்றொரு வீடியோவோ அல்லது பதில் எழுதுவதற்கோ நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.